Praise the Lord. Praise the Lord. ஆமன் பார்ந்தவர்களே, அப்படியே எல்லாரும் கண்களை மூடியவர்களாக இந்த வேளையிலும் கூட கரங்களை உயர்த்தி கொள்வோம். இந்த நாளிலும் கூட இந்த பட்ரிஷியன் காலேஜில் உங்களை சந்திப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் முதல்ல ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துகிறோம். நம்மை படைத்த ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் ஆண்டவரை தேடினால் நீ அவரை கண்டடைவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆம், இந்த வேளையிலும் கூட கரங்களை உயர்த்தியவர்களாக ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த வேளையில் நம்ம நினைத்து பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவராய் இருப்பதனால் உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை படைத்த கடவுள். இதோ அந்த விண்ணகம் விட்டு இதோ ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே வர காத்து கொண்டிருக்கக்கூடிய கடவுளா இருக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த கேருபீன்கள் மீதும் சேராபீன்கள் மீதும் ஏறி வரக்கூடிய எங்கள் ஆண்டவரே, காற்றை ரக்கையாக பவனி வரக்கூடிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த விண்ணகத்துல வீற்றிருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவரே, அந்த சிங்காசனத்துல மகிமை பொருந்தியவராய் இருப்பவரே, உம்மை முழு இதயத்தோடு இந்த இடத்துல ஆராதிக்க வருகிறோம் ஆண்டவரே. ஆம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள்கள் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவரே, எங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்பதாகவே அறிந்திருந்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட இந்த கல்லூரிக்கு எங்களை அழைத்து வந்தவரே, உம்முடைய ஆராதனை வேளையில் எங்களை கலந்து கொள்ள செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம், இதோ அந்த இறை வார்த்தை சொல்கிறபடியாக முழு இதயத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் இந்த வேளையிலே நாம் வருவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி வாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவராக இருக்கிறீர். இதோ எங்களுடைய மூச்சு காற்றை அறிந்தவர், நாங்கள் வாழும் நாட்களை குறித்த வல்லமை படைத்த எங்கள் கடவுள் நீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி முழு இருதயத்தோடு அவரிடத்தில் வருவோமா? இதயத்தோடு உம்மை துதிப்பேன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி நோக்கி உயர்த்துவதற்காக வணங்குகிறேன் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, வணங்குகிறேன் அப்பா, போற்றுகிறேன் ஆண்டவரே. இதோ அந்த இறை வார்த்தை சொல்கிறபடியாக அவரே உங்களது புகலிடமும் உங்களது கேடயமும் உங்களது அரணுமாய் இருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோமே. இதோ அந்த புகலிடமும் கேடயமுமான ஆண்டவர் நம்ம மத்தியிலே இருக்கிறாரு. இதோ விசுவசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே.
நீர் என் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை நீர் வைத்திருக்கிறீர். ஆம், என் வாழ்க்கையில உயர்வுகளை வைத்திருக்கக்கூடிய கடவுள் நீர். இதோ உம்மை நான் ஆராதிக்கிறேன். இதோ நான் இந்த கல்லூரியிலே படிக்கும்படி என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்தவர். இதோ இந்த நாளை நீர் முன்குறித்து வைத்தவர். ஆம், என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாள்ல கொடுக்க போறீங்க. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஆம், இந்த வேளையிலும் கூட என்னோடு சேர்ந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தியவர்களாக நான் சொல்வது அப்படியே கேட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கி நம்ம சொல்லுவோம். ஆராதிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமை பொருந்தியவரா இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆம், என் தலையை உயர்த்தக்கூடிய கடவுளா இருக்கிறீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஆம், இறை வார்த்தை சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தவர் வெட்கத்தால் தலை குனிவது இல்லை என்று சொல்கிறது. ஆமென். ஆம், இந்த இடத்திலும் கூட நீங்க இந்த இளம் பருவத்தில் ஆண்டவரை நோக்கி வருகிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களுடைய தலைகளை உயர்த்தக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. ஆம், அவர் நமது தலைகளை உயர்த்தக்கூடிய ஆண்டவர். நீங்க எந்த இடத்துல எல்லாம் அடிபட்டு விழுந்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதோ இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உமது பிள்ளையாக வந்திருக்கிறேன், என்னை நீர் உயர்த்துவீருங்கிற விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த வேளையிலும் கூட மீண்டும் ஒரு முறை நாம் அவரை ஆராதிப்போம். நீர் வல்லமை பொருந்திய கடவுளா இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களது குரலை நீர் கேட்கக்கூடிய கடவுளா இருக்கிறீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ எங்களுடைய ஆராதனையில் நடுவிலே நீர் வருகிறீரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த இறை வார்த்தை சொல்கிறபடியாக, எங்கே 2-3 பேர் எனது நாமத்தின் நிமித்தம் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன அந்த இயேசுவின் வார்த்தையின்படியாக இதோ ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த இடத்திலும் நம் மத்தியிலே ஆண்டவருடைய பிரசனம் இருப்பதை நீங்க உணர முடியும் அன்பார்ந்தவர்களே. ஆம், அந்த விண்ணகத்தை விட்டு இதோ இந்த மண்ணகத்திற்கு இறங்கி வந்த அந்த ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறாரு. இதோ கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு மகிமை நாம செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. ஆம், நம் மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற கடவுளா இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை, நம்மளுடைய குடும்பத்தை, நம்முடைய படிப்பை உயர்த்தக்கூடிய கடவுள். இதோ இந்த வேளையிலும் கூட கரங்களை பலமா தட்டி இந்த பாடலோடு சேர்ந்து ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உன்னை நிலைநிறுத்திடுவார், உன் தடைகளை தகர்த்திடுவார், உனக்கு முன்னே நடந்திடுவார். புது இரக்கங்கள், புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே. புது இரக்கங்கள், புது நன்மைகள் இந்த ஆண்டிலும் காண செய்வாரே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிடுவராலே. ஓ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிடுவராலே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி படுத்துவார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை மகிழ்ச்சியாக்குவார். நீ தலை குனிந்து போவதில்லை, உன்னை மகிமைப்படுத்துவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னை மகிழ்ச்சியாக்குவார். நீ தலை குனிந்து போவதில்லையே, நீ தலை குனிந்து போவதில்லையே. ஆம், தாவீது கூட சொல்லுகிறாரு, ஆண்டவர் என்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய விருந்தினை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறாரு சொல்லி. இதோ நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் உங்களை உயர்த்தக்கூடிய கடவுளா இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நிகராய் இரட்டிப்பாக உன்னை உயர்த்திடுவார். இதுவரை உன்னை நடத்தின இயேசு இனியும் உன்னை மறப்பதில்லை. இதுவரை உன்னை நடத்தின இயேசு இனியும்
வார்த்தை சொல்கிறபடியாக அவருடைய ஆழத்தையும் அவருடைய அகலத்தையும் நாம் காணவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதோ அந்த விவரிக்க முடியாத ஆண்டவரை நம்ம நினைத்து பார்க்கலாமா? கண்களை மூடியவர்களாக நம்ம வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருங்கிறது இந்த வேலையை நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்ம கேட்காமலேயே நம்மளுக்கு இந்த கல்லூரியை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கேட்காமலேயே நம்மளுக்கு ஒரு பெற்றோரை கொடுத்த கடவுள். நாம் கேட்காமலேயே நம்மளுக்கு உடல் நலத்தை கொடுத்த கடவுள். அவரை இந்த வேலையில் நாம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு செய்யக்கூடிய கடவுள் நீர். எண்ணிலடங்கா காரியங்களை வியக்கத்தக்க முறையில் செய்யக்கூடிய கடவுள் நீர். ஒரு கருவாக நான் தாயின் வயிற்றிலே உருவானதே எனக்கு அறியாமல் இருக்கிறதே, என்னை அப்படி அதிசயமாக இந்த உலகத்திலே பிறப்பித்தவர் நீர். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் தலைமுடிகள் ஒவ்வொன்றையும் எண்ணி வைத்திருக்கக்கூடிய என் கடவுள் நீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அந்த சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்கிறது. இதோ உடைந்த உள்ளத்தோடு இந்த இடத்துல நீங்க இந்த வாலிப பருவத்தில் வந்திருந்தா ஆண்டவரை நோக்கி நம்ம செல்லக்கூடிய நேரம் இது. ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பிங்க. நம்மை படைத்த கடவுளிடத்துல நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அந்த விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த 3 மனிதர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ரொம்ப ஒரு கடுமையான சூழ்நிலைகளுக்குள்ளார, அந்த நெருப்புக்குள்ளார தள்ளப்பட்ட பொழுதும் அவங்க கடவுளை நம்பினாங்க. கடவுள் என்னை காப்பாற்றுவாரு நம்பினாங்க. இதோ இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிற பொழுது ஆண்டவர் இடத்துல நீங்க நம்பிக்கையை வைங்க. யாரும் எதிர்பார்க்காத வண்ணமா அந்த நெருப்பு அவர்களை சுடவே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே 4ஆவதாக ஒரு நபர் தோன்றி அவர்களை பாதுகாத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இதோ அப்படிப்பட்ட விவரிக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய கடவுள். அந்த நெருப்பு எப்படி சுடாமல் இருக்கும் ஒரு மனிதனை, ஆனால் அப்படித்தான் கடவுள் அதிசயமான காரியங்களை செய்கிறாரு. இதோ இந்த வாலிப பருவத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி நீங்க வாங்க. உள்ளம் கலங்குண்டவர்களாக வந்திருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று. நாம் ஆண்டவரிடத்துல நம்ம வருவோமா? உள்ளத்தை திறந்தவர்களாக ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எண்ணிலடங்கா காரியங்களை செய்கிறீர், நீர் விவரிக்க முடியாத காரியங்களின் வாழ்க்கையை செய்கிறீர், உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம வரலாம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. அந்த கழுகுகளை போல சுமக்கக்கூடிய தகப்பன் நமக்கு உண்டு. அந்த காற்றின் வீச்சுக்கு எதிராக நம்மை சுமந்து செல்லக்கூடிய கடவுள் நம் கடவுளா இருக்கிறாரு. அவர் நமது தகப்பனா இருக்கிறாரு, நமது தந்தையாக இருக்கிறாரு. நம்மை கண்மணி போல காக்கக்கூடிய கடவுள் நமக்கும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, என் ஆதாரம், என் ஆதாரம், சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே.
வாயை திறந்து ஆண்டவர் இடத்துல பேச ஆரம்பிங்க. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் கைவிடப்பட்ட நிலையில உங்க மத்தியில வந்திருக்கிறேன். நீர் விவரிக்க முடியாத காரியங்கள் செய்பவருங்கிறத நான் கேட்கிறேன். இதோ இந்த வேளையில் அதை விசுவசிக்கும்படி என் உள்ளத்தை நான் திறக்கிறேன். ஆண்டவரே, என் உள்ளத்திற்குள்ளார உமது புதிய பலத்தை நீர் ஊற்றும்படியாக இதோ இந்த ஆராதனை வேளையிலும் கூட உம்மை நான் உயர்த்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் நீ நினைத்தது நடக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. மீண்டும் ஒரு முறை ஆண்டவரை நோக்கி, நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இதோ அவர் விவரிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். நல்லவரே, சர்வ வல்லவரே, ஆம், வல்லமை மிகுந்த காரியங்களை நம் வாழ்க்கையில செய்யக்கூடிய கடவுள். ஆதாரமே. இந்த உலக அனைத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த கடவுள், என் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். என்னை முற்றிலும் அறிந்து வைத்த என் கடவுள் நீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை அறிந்தவர் நீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நான் இருப்பதும் நான் இயங்குவதும் உம்மால் மாத்திரமே என்று நான் விசுவசிக்கிறேன். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நாம் இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நம்ம நம்பிக்கையோடு சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் மாத்திரம் எனக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் சுவாமி. ஆம், இந்த வேளையிலும் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. விவரிக்க முடியாத அந்த காரியங்களை செய்யக்கூடிய கடவுள் நமது குரலையும் கேட்டவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.